வணக்கம். அதாவது நாமக்கல் மாவட்டம் பள்ளிகளை சுற்றுவட்டார பகுதியில் வசிக்கக்கூடிய விசைத்தறி தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை குறிவைத்து அவர்களை மூளைச்சலவை செய்து அதாவது உடலில் இருக்கக்கூடிய கிட்னி, கல்லீரல் போன்ற உடல் உறுப்புகள் போலியான ஆவணங்கள் மற்றும் முகவரிகள் தயார் செய்து தனியார் மருத்துவமனை மூலம் விற்பனை செய்தது தெரிய வந்தது. இது குறித்து மதுரை உயர்நீதிமன்றம் உத்தரவின்படி சிறப்பு புலனாய்வு குழு, அதாவது தென்மண்டல ஐஜி தலைமையிலான குழுவினர் இரு எஸ்பிக்கள் கொண்ட குழுவினர் அமைக்கப்பட்டு அவர்கள் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த விசாரணை முடிவில் பார்த்தோம்னால் நேற்றைய தினம் இந்த கிட்னி திருட்டு விவகாரத்தில் புரோக்கர்களாக செயல்பட்ட நாமக்கல் மாவட்டம் பள்ளிவிளை சத்யநகர் பகுதியைச் சேர்ந்த ஸ்டான்லின் மோகன், ஆனந்த் ஆகிய இருவரை நேற்றைய தினம் போலீசார் கைது செய்தனர். இன்றைய தினம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்காக பள்ளிப்பாளையம் அரசு மருத்துவமனையில் மருத்துவ பரிசோதனை செய்து நாமக்கல் குமராபாளையத்தில் உள்ள நீதிமன்றத்தில் நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தப்பட்டு நீதிபதி அளிக்கக்கூடிய நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்தப்பட்டு பின்னர் சிறைக்கு போலீசார் கொண்டு செல்ல உள்ளனர்.